சைத்தான் உங்களிடத்தில் வருவான், வானத்தை பார் என்பான். நீங்களும் வானத்தை பார்ப்பீர்கள். இந்த வானம் எவ்வளவு பிரம்மாண்டமானது, சிந்தித்து பார் என்பான். நீங்களும் சிந்தித்து பார்ப்பீர்கள். அந்த வானத்தை யார் படைத்தார் என்று சைத்தான் கேட்பான். நீங்கள் அல்லாஹ் என்பீர்கள். இந்த பூமியை பார் என்பான். பூமியில இருக்கிற மலைகளை எல்லாம் பார் என்பான். இந்த பிரம்மாண்டமான வஸ்துக்களை எல்லாம் யார் படைத்தது? அல்லாஹ் அல்லவா என்பான். நாம் ஆமா என்பான். இப்படியே யோசனை செய்து கொண்டிருப்போம் மொட்டை மாடியில போய் நின்றுட்டு. சூரியனை பார், சந்திரனை பார், நட்சத்திரங்களை பார், வானத்தை பார். எங்காவது தூணுண்டா இந்த வானத்திற்கு? பூமி எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு பெரிய உயிர் ஜீவராசி எல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறான், உனக்கு தெரியாதா என்பான். நாம ஆமா ஆமா நம்போம். கடைசியில ஒரு கேள்வி வைப்பான். வானத்தை படைத்தது அல்லாஹ், பூமியை படைத்தது அல்லாஹ், சந்திரனை படைத்தது அல்லாஹ், சூரியனை படைத்தது அல்லாஹ். அந்த அல்லாஹ்வை யார் படைச்சானுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் உடனடியாக நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று சொல்லுங்கள். இந்த போராட்டம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தினந்தோறும் அவனுடைய சக்தி, முழு சக்தியை பிரயோகப்படுத்தி அவனுடைய நோக்கம் எல்லோரையும் நரகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதைத்தானே சபதம் ஏற்றான். அல்லாஹ்விடத்தில் என்ன சபதம் ஏற்றான்? யா அல்லாஹ், எனக்கு கியாம நாள் வரை அவகாசம் நீ தர வேண்டும். உன்னுடைய பாதையில் செல்கிற மக்களுடைய குறுக்கிட்டு அவர்களை நான் வழிகெடுப்பேன். ஆனால் உன்னை அஞ்சிய மக்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை அஞ்சிய மக்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பூனையை பார்த்து, காக்காவை பார்த்து, நாள் நட்சத்திரத்தை பார்த்து வெளியேறுகிற மக்களுக்கு, வீட்டிலிருந்து புறப்படுகிற மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள்? வீட்டிலிருந்து நீங்கள் புறப்படும் பொழுது பிஸ்மில்லாஹ்